ஸோ ரெட் ஜெயண்ட் மூவிஸோட ஒர்க் பண்ண அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் தி டிரெக்டர்ஸ் ஆன் டு த ஸ்டேஜ். டிரெக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள், பாண்டிராஜ் அவர்கள், எழில் அவர்கள், பிரபு சாலமன் அவர்கள், டிரெக்டர் மிஷ்கின் அவர்கள், திரு சீனு ராமசுவாமி அவர்கள். இவர்களோடு சேர்ந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் டிரெக்டர் தரணி அவர்களும் இங்கே இருக்காரு, அவரையும் மேடைக்கு அழைக்கலாம். டிரெக்டர் தரணி. எஸ், அனைவருக்கும் வணக்கம். உதய் சாருக்கு நான் 2 விஷயத்தில் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒன்று 7ஆம் அறிவு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக இல்லை, அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தப்போ நிறைய தைரியமாக நான் நிறைய டைலாக் எழுதிட்டேன். ஆனால் படம் முடிக்கும்போது பவர் மாறிடுச்சு. சென்சாரில் எனக்கு உள்ளே கிட்டத்தட்ட 38 கட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 38 கட்டும் சாரும் நானும் தான் உள்ளே போனோம். ஸோ அவர் ஒருத்தர் தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பேசி ஒரு கட்டு இல்லாமல் அந்த படத்தை அப்படியே வெளியில் கொண்டு வந்ததுக்கு காரணம் உதய் சார், அவருக்கு தேங்க்ஸ். 2வது துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகிருந்தப்போ 4வது நாள் தேட்டர் ஃபுல்லாக போய்ட்டுருக்கும்போது 2-3 தேட்டரில் சில காரணங்களினால் அது ரிலீஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஷோஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ரொம்ப பதறிப்போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அப்பவும் வேறு ஆட்சி இருந்தது. ஸோ அப்பவும் உதய் சார் தான் அந்த எதுவுமே நடக்காமல், அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நடக்காமல் அழகாக சால்வ் பண்ணி கொடுத்தாரு. இந்த 2 விஷயத்துக்காக நான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் சார். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். ரெஜெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அது அநேகமாக உதயநிதிக்கே தெரியாத ஒரு சம்பவம். ஸ்டாலின் சார் மேயராக இருக்கார். அப்போ என்னை கூப்பிட்றாங்க. அன்பகம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம். அப்போது ஸ்டாலின் சார் என்ன சொன்னார்னா, என் பையனுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாம் போய் பார்த்துக்கு, இதை பார்த்துக்கு, அதை பார்த்துக்குன்னு எதையாவது பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன், எதாவது பாருப்பான்னா அவருக்கு இல்லை எனக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறான். அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சினிமா பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து எதாவது பண்ணுங்கள், இல்லை ஏதாவது அட்வைஸ் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன அட்வைஸ், சார் நீங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணுறது விட்டுருங்க சார், நீங்கள் முதல்ல பெரிய படங்கள் ஆரம்பிங்க. கமல் சாரோ இல்லை விஜய், ஏன்னா எஸ்ஏசி அப்போது டிஎம்கேலே இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த பீரியடு. அவர்கிட்ட சொன்னால் விஜயோ உங்களுக்கு டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாமே சார்னு சொன்னது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இவருடைய படம், முதல் படம் விஜயோட. அடுத்தது என்னோட அமைஞ்சது கமல் சார் படம். அதுக்கு முன்னாடியே நான் ஆதவன் பண்ணேன். ஸோ இது உதய்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, பட் அவங்க அப்பா அது அப்படி தான் ஆரம்பிச்சது ரெட் ஜெயண்ட். பட் அதுக்குள்ளே 15 வருஷம் ஆயிடுச்சுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப போயிடுச்சு காலம், பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 15 இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் இது பெருசாக வாழணும். வாழ்த்துக்களோடு என்னுடைய ஆண்டவனையே பிரார்த்திக்கிறேன், நீங்கள் நல்லா மேலும் மேலும் வளரணும். அன்றைக்கி எப்படி பதட்டமாக முதல் நாள் இருந்ததோ அதே மாதிரி தான் 15 வருஷமும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க கம்பெனி படம் கொடுக்குறாங்க விஜயோட. அது தொட்டது துளங்கடம், வச்சது விளங்கடம்னு அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு பயத்தோடு தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஐ தேங்க்யூ வெரி மச் சார். இட் வாஸ் அன் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ.